ஹே ஹாய்டா, நான் உங்கள் அக்ஷரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி. இன்றைக்கி நம்ம வியோட டூ ஷார்ட்டோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். மை லவ் ஃபார் யூவோட செகண்ட் பார்ட். ஸோ வேர் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன். ஸோ அடிக்ட் ஆகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அம்மிக்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே ஒரு காமெண்ட்டையும் தட்டி விட்டுருங்க. அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். சரி வாங்கடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ 2 பேரும் பீச்சில் தான் உட்காந்துருக்கீங்க. ஒரு நைட் டைம் வேலையெல்லாம் சுற்றிட்டு கடைசியாக அவனை பீச்சுக்கு கூப்பிட்டு போயிருப்பீங்க. சரி ஓகே, அப்போயா தான் அவன் சில்லாவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வி உங்களை பார்த்து, வயன் என்னடா கல்யாணம் பண்ணிக்கலாமா? நீங்கள் அப்படியே பிளாங்க்கு, என்ன சொல்கிறதுனே தெரில, இவன் என்னடா பேசுகிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க. சீரியஸாக சொல்லண்டி, கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்கள் டக்குன்னு எழுந்துட்றீங்க. அவனும் எழுந்து நிற்கிறான். பைத்தியமாடா அவனுக்கு, லூஸு மாதிரி பேசாது பாரு. உன் மனசில் நான் ஒரு ஃப்ரெண்டாக தானே இருக்கேன், அப்படியே இருந்துட்டு போகிறேன். இந்த சிம்பத்தியில் வர லவ், கில்ட்டில் வர லவ்லாம் எனக்கு தேவையில்லை. இது லவ்வே கிடையாது. அது எப்படிடா? கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக அவன் கூட இருக்கேன். அப்போ வராத லவ்லாம் இப்போ வந்துருச்சா? கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவ? ஃப்ரெண்ட் ஃபேஸ்லேயே பார்ப்பேன். உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், டோட்டல் லாக். என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியுதா? எனக்கு புரியுது பயம். இதை பாருவி, பைத்தியம் மாதிரி தப்பான டிசிஷன் எடுக்காது. ஹே, எனக்கு இதாண்டி கஷ்டமாக இருக்குது. என் கூட இருந்து நீ கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சு எனக்கு ஏன் மேலே கோவம் வருதுடி. போயிடுன்ற நான் இல்லாமல் நீ இருந்துருவியா? உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்கு நீ இல்லாமல் இருக்கிறதே பெட்டர் வயன். அப்படியா? ஹோ, அப்போ நான் இல்லாமல் இருந்திருப்பேன்ல வயன். ஓகே ஃபைன், நான் போகிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே வரான். நீங்கள் பாட்டுக்கு வேகமாக நடந்து போகிறீங்க. வி உங்கள் கையை பிடிச்சி அவன்கிட்ட எடுத்து நிற்க வைக்கிறான். கையை விடுவி. எங்கே போகிற? இதென்ன போன்ற போகிறேன்னா எங்கே போகிற? எங்கேயும் போகல. அங்கே போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு திருப்பி வந்து உட்காந்துருவேன். வயன் விளையாடாத வயன். என்னடா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். கல்யாணம். சரி, கல்யாணம் பண்ணவா? குழந்தை என்ன பண்ணுவ? யூ ஆல்சோ ஹாவ் ஃபிசிக்கல் நீட்ஸ். என்ன பண்ணுவ? ஏதாச்சும் பார்த்துட்டே இருப்பையா? உன்னால் என் கூட சுற்ற முடியும், என் கூட பேச முடியும், ஹக் பண்ண முடியும், ஏன் கிஸ் கூட பண்ணிடலாம். பட் மற்ற விஷயம்லாம் உன்னால் முடியாது. நீ உன்னையே இதுக்குள்ளேயும் ஃபோர்ஸ் பண்ணாத. இத்தனை வருஷம் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாததுக்கு ரீசன் அதுதான். நீ ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு அது மட்டும்தான் வேணும். நீ உன்னை ஃபோர்ஸ் பண்ணி என்னை லவ் பண்ண வச்சாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். சிம்பத்தி, கில்ட் இதெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி போட்டு நீ ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ரொம்ப காமன். ஒருத்தன் மேலே ஒருத்தர் லவ் வர்றது, அந்த பர்சன் இன்னொருத்தரை லவ் பண்ணுறது, எல்லாருக்கும் அவங்க லவ் கிடச்சிடாது. There are some lucky people who get their love. ப்ளீஸ் நீ எப்பயும் போல் நார்மலாக இரு. அதான் எனக்கு வேணும். புரியுதா? புரியல வயன். எனக்கு எதுவுமே புரிய வேண்டாம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. நான் கஷ்டப்பட்டாலும் லூசு மாதிரி பேசாதவி. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி அவன் பைக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் சொல்லிட்டே வரீங்க இதெல்லாம் வேண்டான்னு. அவன் எத்தையுமே காதில் வாங்குற மாதிரி இல்லை. உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அவன் பை லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். உங்களுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்
நீங்கள் உங்கள் ஃபோன் செக் பண்ணுறீங்க எழுந்தோடனே, அப்போது வீக்கிட்டேன்னு ஒரு டெக்ஸ்ட் வருது. என்ன அப்படின்னா, வேர் சம்திங் கேஷுவல் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கான். நீங்கள் ஏன் அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அவ்வளோதான் ஆஃப்லைன் போயிட்டான். நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு நார்மல் வெஸ்டர்ன் வேர் போடுறீங்க, ஃபார்மல்ஸ் இல்லாமல். இப்போது அவனும் வரான், பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் இறங்கி வரான், வீட்டுக்குள்ளே வரான். எப்பயுமே வரமாட்டான், அங்கேயே இருந்து தான் ஹார்ன் அடிப்பான். உள்ளே வந்தோடனே அவனையும் பார்க்குறீங்க, அவனும் கேஷுவலாக இருக்கான். ரொம்ப கேஷுவலாக இல்லை, பட் நாட் ஸோ ஃபார்மல் அப்படி இருக்கான். அவன் பேரண்ட்ஸ் கூட வரான், பின்னாடி அவங்க காரும் வந்திருக்கு. நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க, என்னடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவன்கிட்ட கேட்குறீங்க, ஏன்டா அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அவன் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சிடறான். நீங்கள் என்னன்னு கேட்டுட்ருக்கீங்க, அவன் ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டான். போய் உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறமா உங்கள் அப்பா அம்மாவும் அவங்க அப்பா அம்மாவும் உங்கள் 2 பேரும் மேரேஜ் பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் பயங்கர ஷாக்கு. நீங்கள் வீக்கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்க பைத்தியமா உனக்கு, முதல்ல இதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அவன் ஸ்ட்ரெயிட் ஃபேஸோட அவங்க பேசிகிட்ருக்காங்க, அவங்கள தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் லைக் அவன் டோட்டலாக மாறிட்டான் அப்படின்றத இப்போ தான் நோட் பண்ணுறீங்க. அவன் ஃபிக்ஸ் ஆகிட்டானா அவ்வளோதான், அது நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வீக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த மேரேஜ் நடந்துடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு. இப்போது அவங்க பேசிலாம் முடிச்சிட்டாங்க, உங்கள் வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க, கல்யாண டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் இன் 1 மந்த்லேயே கல்யாணம் அப்படின்ற மாதிரி. அதுக்குள்ளேயே எல்லா ஃபங்க்ஷன், சங்கீத், ஹல்தி, என்கேஜ்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கும் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ கூட அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ ஹரிபரியாக பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க வியோட அப்பா அம்மா சொல்கிறாங்க, சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸோ இப்படியே எல்லா ஃபங்க்ஷனும் நடக்குது. நீங்கள் ஹாப்பியாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறீங்க, பட் ஆனால் இது ட்ரூ லவ் இல்லை, அவன் கில்ட்டை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் ஹாப்பியாக இருக்க மாதிரி எல்லாருக்கிட்டையும் காமிச்சிக்கிறீங்க, பட் ஆனால் நீங்கள் கூட பேசவே இல்லை. கல்யாணம் வரைக்குமே சரி, நீங்கள் பேசவே இல்லை. இப்போ மேரேஜும் ஆகிடுது. வெட்டிங் நைட் அப்போது நீங்கள் ரூம்குள்ளே வரீங்க, டெக்கரேஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. பெட்டில் உட்காந்துருக்கான். நீங்கள் போயிட்டு, அப்பா 1 மந்த்தில் எப்படியாவது பேசணும்னு தோணுச்சு. லூஸு மாதிரி பண்ணிகிட்ருக்க உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு. பாரு கில்ட்டில் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போதே உங்களை இழுத்து கிஸ் பண்ணிடுறான். உங்களுக்கு இது பயங்கர ஷாக்கு. என்னடா நடக்குதுங்க, என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அப்போது இதை பாருவேன், நான் ஒன்றும் கில்ட்லேயோ சிம்பத்திலேயோ லவ் பண்ணலை. இப்படி யார்கிட்டையும் எனக்கு லவ் கிடைச்சதில்ல. ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் அன்றைக்கி பீச்சில் சொல்லும் போது சிம்பத்தியில் கில்ட்டில் தான் சொன்னேன். பட் போக போக எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சு. ஐ லவ் யூ, ஐ மீன் இட். ஒரு வாட்டியும் டெய்லியும் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணும்போதும் உன் பக்கத்தில் உட்காந்து பேசும்போது நீ மூஞ்சி தூக்கிட்டு வச்சுருந்தாலும் உன்கிட்ட ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு 1000 வாட்டி சொன்னாலும் அது மீனிங்ஃபுல்லாக இருந்தது. நான் உண்மையாக லவ்வோடு தான் சொன்னேன். பட் நீ எல்லாத்தையுமே ராங்கான ஆங்கிளில் பார்க்குறவன். ஏண்டா நீ தான்டா இப்போ ராங்கான ஆங்கிளில் பார்க்குற. இத்தனை வருஷம் ஃப்ரெண்டுன்ற ஆங்கிளில் பார்த்துட்டு இப்போ திருப்பி கிஸ் பண்ணுறான். பேச விடுவி. ஓகே டென்ஷன் ஆகாத. இது பாரு, சூப்பர் டெக்கரேஷன், நைஸ் என்விரான்மெண்ட். இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, கொண்டுட்டு வேண்டாம். கையில் ஏதாவது கிடச்சது தலையில் போட்டுருவேன். இந்த பாரு, மிஸ்னேட் அன்றைக்கி கொலை பண்ண கேஸ்லாம் வேண்டாம். ஓகே, நம்ம பேசவும் வேண்டாம். ஒன்றும் என்னை பேச வைக்காதவி. சரி, ஏன் இவ்வளோ கோப்படுற, உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் கையில் ஒரு ஜூஸ் கிளாஸை கொடுக்குறான். நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததை லிசன், நீ என் ஃப்ரெண்டு, அதுதான் உன் மைண்ட் செட்.
ஆனால் இப்போ அந்த மைண்ட் செட் எனக்கு இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் திருப்பியும் டென்ஷன் ஆகி அந்த கிளாஸை டம்மால் அந்த டேபிளில் வைக்கிறீங்க. எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? காம் டவுன். என்னை பார்த்தா பப்பா மாதிரி தெரியுதா உனக்கு? என்னடா நினச்சிட்ருக்க? உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுற பாரு. பாரு, இதெல்லாம் இப்போவே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. எனக்கு தலையே சுற்றுது. இதுக்கப்புறம் என்னத்தை ஸ்டாப் பண்ணுறது? கல்யாணம் ஆகிடுச்சு, அவ்வளோதான். யூஆர் லாக்டு வித் மீ. லாக்டு வித் யூ? பாரு, இதெல்லாம் செட் ஆகாது. அரேஞ்ச் மேரேஜ்னா கூட பரவாயில்ல. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ற? நீ உங்ககிட்ட இருக்க அந்த லவ்வை காமி எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நீயே பாரு. நான் ரெடியாக இல்லை, ஆனால் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து படுக்க வச்சு அவன் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்னமோ சொல்லிட்டுருக்கீங்க. அவன் எதையுமே காதில் வாங்காமல் தூங்கிட்டுறான். இப்போ நீங்களும் ரொம்ப நேரம் கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்ட் ஆகிட்டு நீங்களும் தூங்கிட்டுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் தான் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறான். உங்களை அவ்வளோ ரசிக்கிறான். ஆக்சுவலி இந்த 1 month கேப்பில் நிஜமாகவே வீக் உங்கள் மேலே லவ் வந்திருக்கும். அண்ட் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவான் அந்த 1 monthல. உங்கள் கூட நீங்கள் கண்டிப்பாக கோவத்தில் இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அதனால் உங்கள் கூட கொஞ்சம் நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் நடக்கலான்னு ட்ரை பண்ணுவான். பட் ஆனால் நீங்கள் பேசவே மாட்டீங்க. அவனுக்கு நீங்கள் அன்றைக்கி பீச்லேருந்தே ஒரு மாதிரி வித்தியாசமாக, அவன் கண்ணுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரிஞ்சிங்க. அவ்வளோ அழகாக தெரிஞ்சிருப்பீங்க. அவன் அந்த சேஞ்சஸ்லாம் அவன் புரிஞ்சுக்கிட்டு இது லவ் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு 1 month எடுத்துச்சு. அண்ட் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும்போது உங்களோட டைரி எடுத்து படிச்சிருப்பான். அதில் அவனை பற்றி டெய்லியும் என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தான், என்ன கலர் டை போட்டிருந்தான், என்ன கலர் சாக்ஸ் போட்டிருந்தான்னு எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவன் ஒரு பொண்ணால் ஒரு பையனை இவ்வளோ லவ் பண்ண முடியுமா அப்படின்னு அவன் இன்ஸ்பயர் ஆகி உங்கள் மேலே இருந்த ரெஸ்பெக்டும் லவ்வும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போது உங்களை அப்படியே அந்த சன்லைட் வெளிச்சத்தில் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்களும் எழுந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு பயந்துடுறீங்க. அப்புறம் தான் ரியலைஸ் ஆகுது உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு. அப்படியே பொறுமையாக எழுந்து உங்கள் மேலே போட்டுக்க கை காலெலாம் எடுத்து விட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிடுறீங்க. அவனும் சிரிச்சுட்டே அப்படியே உட்காந்துட்ருக்கான். இப்போது நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெட் ஹேரோட சாரியோட வெளியே வரீங்க. அவங்களே அப்படியே பேன் பார்த்துட்ருக்கான். வழிஞ்சது போதும் போய் குளிச்சுட்டோ அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் சிரிச்சுட்டே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அவனை தள்ளி விடுறீங்க. நோ யூஸ். கொஞ்ச நேரம் கழித்து அவன் உங்களை திருப்பி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டே அவன் வாஷ்ரூம்குள்ளே போயிடுறான். நீங்கள் அவனை முறைச்சிட்டே இருக்கீங்க அவன் போகிற வரைக்கும். அவன் போனதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்மைல் அவங்க ஃபேஸில் அப்பியர் ஆகுது. ஸோ இப்படியே அவங்களோட லவ் ஸ்டோரி ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக சின்ன சின்ன சண்டையோட எண்ட் ஆகுது. ஸோ பாய், லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.